கல்யாணம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் அந்தஸ்தாக வாழணும், சுகமாக வாழணும், புகழோடு வாழணும். அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற வாழ்க்கை என்பது பெரிய கெத்தாக இருக்கணும். அடுத்தவங்க நம்மளை பார்த்து அப்படி மிரளணும். இப்படி நினச்சி தான் எல்லாருமே கல்யாண வாழ்க்கையை சந்திக்க போகிறோம், பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், வாழ்க்கையை துவங்குகிறோம். ஆனால் இது எத்தனை பேருக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கே தெரியும். நமக்கு கிடைச்சிருக்கான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னு பட்சத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு கெத்தான திருப்திகரமான ஒரு பந்தாவான மற்றவர்கள் பார்த்து மிரளுகிற ஒரு வாழ்க்கை அமையும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கே வேணாலும் இருக்கட்டும். 7ஆம் இடத்துல இருந்தால் தப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. சுக்கிரனும் சந்திரனும் இணைந்து எந்த இடத்தில் ஒன்றாக இருந்து அவர்கள் சற்று பலம் பெற்றிருப்பார்களே ஆனால், அதாவது உச்சமும் கூட தேவையில்லை, நீச்சம் பெற்று போகாமல் பலமாக இருந்துட்டாங்க அப்படின்னா, இந்த தம்பதிகளை பார்த்து இந்த உலகம் என்பது மிரண்டு போகின்ற அளவிற்கு இவருடைய வாழ்க்கை தரம் என்பதோ, ஸ்டைல் ஆஃப் லைஃப் என்பதோ, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதோ, அவங்க எதை நினைச்சு புறப்பட்டாங்களோ அந்த வாழ்க்கையை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும்.